சுத்த தேகி சிதம்பர நடராஜர் கர்ம சித்துகளான அனிமா மகிமா வசித்துவம் தேகத்தை கல்பம் செய்து கொள்வது போன்ற சித்துக்களை பெற்று கர்ம சித்தராக திகழ்கின்றார். சுத்த தேகி சிதம்பர நடராஜரை விட உயர்ந்த நிலையில் ஒருவர் உள்ளார். அவர்தான் பிரணவ தேகத்தை பெற்று சர்வ சித்திகளை பெற்ற மகான் தத்துவராயர். தத்துவராயர் அடைந்த குருதுரிய நிலையை இதற்கு முன் பூமியில் எவரும் அடையவில்லை. மேலும் சுத்த தேகத்தை பெற்ற சிதம்பர நடராஜரின் அறிவு பர அறிவாகும். அதேபோல் பிரணவ தேகத்தை பெற்ற தத்துவராயரின் அறிவு பரம்பர அறிவாகும். இவர்களைப் போல் ஞான தேகிகளின் அறிவு பராபர அறிவாகும். இந்த பர அறிவாளும் பரம்பர அறிவாளும் பராபர அறிவாளும் உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிய முடியாது என்கின்றார் வள்ளலார். சரி, அப்போது வள்ளலார் எந்த நிலையில் உள்ளார் என்றால் சுத்த சிவ துரியாதீத நிலையில் இருக்கின்றார். அதாவது அருட்பெருஞ்சோதியராக திகழ்கின்றார். துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருட்ஜோதி நடராஜ குருவே